முதலமைச்சர் சில திட்டங்களை நிறைவேற்ற முடிவில் இருக்கிறார். அந்த திட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு திட்டம் தாய்மாமன் மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பெற்றுக்கணுன்றது தாங்க அரசோட நோக்கம். அதனால் அரசு துறைக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ தனியார் மருத்துவமனையில் நகைகளை அடகு வைத்து கூட மகப்பேறு சிகிச்சை பெறுறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லையா? இந்த அரசு மருத்துவமனை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த தங்க மோதிரம் வழங்குறதுல சில முறைகேடுகள் நடந்திருக்கின்றாங்க. ஊழல்னு சொல்ல முடியாது, முறைகேடுகள் நடந்திருக்கின்றாங்க. அந்த முறைகேடுகளில் சாய் அலுகாஸ் நிறுவனம் குறிவைக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்லைன்னு மறுத்துட்டு போக முடியாது. ஏன்னா வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். முதலமைச்சர் சில திட்டங்களை நிறைவேற்ற முடிவில் இருக்கிறார். அந்த திட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு திட்டம் தாய்மாமன் மோதிரம் திட்டம். இந்த திட்டத்தை சொன்னவொடனே முதல் கட்டமாக நம்ம பார்வை என்னென்னா, குழந்தைகளில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், தனியார் மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லி பிரித்து பார்க்குற நிலையில் தான் இருக்குது. அதுக்கும் கூட சில பேர் ஓடி ஒரு முட்டு கொடுக்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பெற்றுக்கணுன்றது தாங்க அரசோட நோக்கம். அதனால் அரசு துறைக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ தனியார் மருத்துவமனையில் நகைகளை அடகு வைத்து கூட மகப்பேறு சிகிச்சை பெறுறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லையா? ரெண்டாவது, எல்லாருமே தனியார் மருத்துவமனைக்கு விட்டுட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை அளிக்க முடியுமா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த கண்டென்ட்டில் அந்த கேள்விகளை விட்டுட்டு இந்த அரசு மருத்துவமனை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த தங்க மோதிரம் வழங்குறதுல சில முறைகேடுகள் நடந்திருக்கின்றாங்க. ஊழல்னு சொல்ல முடியாது, முறைகேடுகள் நடந்திருக்கின்றாங்க. அந்த முறைகேடுகளில் ஒரு பைசா கோட் பண்ணி இந்த டெண்டர் விவகாரம் ஜாய் அலுகாஸ் அந்த நிறுவனத்தை ஒட்டி, அதுவும் குறிப்பாக 2 நிறுவனங்கள் இருந்தால் கூட, ஏன் ஜாய் அலுகாஸ் நிறுவனத்தில்னா 70% தங்க நகைகளை இந்த மோதிரங்களை அவங்க தான் சப்ளை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பேச்சு இருக்கிறதுனால பிரதானமாக பேசப்படுது. சரி, ஜாய் அலுகாஸ் நிறுவனம் குறிவைக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்லைன்னு மறுத்துட்டு போக முடியாது. ஏன்னா முதல் கட்டமாக ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சின்ன ரகசியம்லாம் அது பெரிய ரகசியம்தான். அது குறிப்பிட்டு 2 நிறுவனங்கள் இந்த தங்க மோதிரத்தை வழங்கும் போது ஏன் குறிப்பிட்ட ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னால், 70% மோதிரங்கள் அவங்க தான் இந்த அரசுக்கு வழங்க போகிறாங்க அப்படின்றத கடந்து இன்னொரு சில காரணமும் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம் அந்த ஜாய் அலுகாஸ் நிறுவனத்துக்கும் கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில், திமுகவை குடும்பத்தை சார்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், திமுக குடும்பம் அல்ல, திமுக தலைவரின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஜாய் அலுகாஸ் நிறுவனத்துக்கும் ஒரு மறைமுக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனைன்றது இனிமேல் தான் வெளியே வரும். ஏன் குறிப்பிட்டு ஜாய் அலுகாஸ் நிறுவனம் மட்டுமே டார்கெட் செய்யப்படுதுன்னா, ஒரு காரணம் என்பது என்னென்னா, இது திமுக தலைவரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த நிறுவனத்தை சார்ந்த முதலாளிகளுக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜாய் அலுகாஸ் நிறுவனம் கடந்த ஆட்சியில் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்தும் பொழுது அங்கே தேவையான உபகரணங்கள் இருக்குல்ல, அதை வழங்க தமிழ்நாட்டில் பல நிறுவனங்கள் முன் வரல. அந்த நிறுவனங்கள் யாருமே முன் வராத போது கேரளாவிலேருந்து இந்த தளவாடங்கள், அதாவது அந்த நாற்காலி மற்றும் அந்த மேடை அமைப்பதற்கான அந்த தளவாடங்கள் எல்லாமே கேரளாவிலேருந்து தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு மறைமுகமாக ஆதரவாக இருந்தது ஜாய் அலுகாஸ் நிறுவனம் தான். அது ஏற்பாடு பண்ணாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. இந்த 2 விஷயங்களும் சின்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கடந்து போக முடியாது. ஒரு விஷயம் திமுக தலைவர் குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் ஜாய் அலுகாஸ் நிறுவனத்துக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மதம் சார்ந்தும் பார்க்கப்படுது. இவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த மதத்தை சார்ந்தவங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க.
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாய் அலுகாஸ், ஜோஸ் அலுகாஸ்ன்னு 2 இருக்குது. அதில் 2மே வெவ்வேறு நிறுவனங்கள் நினைக்கிறாங்க. 2மே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி நிறுவனங்கள் தான். ஜாய் அலுகாஸும் ஜோஸ் அலுகாஸும் 2ம் வந்து அண்ணன் தம்பி உறவு தான். அவங்க ஏன் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால், கடந்த ஆட்சியில் திமுக தலைவர் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட அந்த உரசல், அந்த பிரச்சனையில் அந்த நிறுவனத்தோட முழு ஒத்துழைப்பு வந்து விஜய் அவர்களுக்கு கடந்த ஆட்சியின் போதே, திமுக ஆட்சியின் போதே விஜய் அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு தேவையான அந்த தளவாடங்கள் மற்றும் வந்து நிதி கூட வந்து வழங்கியிருக்கலாம். அதுக்கு ரகசியமாக நடந்திருக்கும். அது நமக்கு வந்து முழுமையாக தெரியாமல் அதை சொல்ல முடியாது. இப்படி வந்து மறைமுகமான ஒரு ஆதரவு இருந்திருக்கு. சரி, ஒருவேளை அந்த 2 சம்பவத்தோட பின்னணியில் தான் வந்து விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த தங்க மோதிர திட்டமே கொண்டு வந்தாங்களா? அந்த தங்க மோதிர திட்டம் கொண்டு வந்து அதை வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கொடுக்கணுன்றதுக்காக 70% முழுமையாக கொடுக்க முடியாது, அதனால் 70% கொடுக்கலாமா, கொடுத்தா பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படின்ற எண்ணத்துலேயும் அதை வழங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இதெல்லாம் முறைப்படி தானே நடந்திருக்கு, டெண்டர் கோரப்பட்டிருக்கு, அந்த டெண்டர் முடிவில் தானே இது வழங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட அதில் ஒரு பைசா வந்து அதை கோட் பண்ணதுனால அப்போ வந்து ஒரு லாப நோக்கம் இல்லையா அந்த நிறுவனத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அப்போ தான் ஒரு பதில் வருது. என்ன பதில் வந்து கொடுக்குறாங்க அவங்க தரப்பில் இருந்துன்னா, இந்த நிறுவனம் தங்க நகைகளை அரசுக்கே வந்து விற்பனை செய்யும் பொழுது அந்த நிறுவனம் நம்பிக்கை பெறும். அதன் மூலமாக மற்ற வாடிக்கையாளர்கள்லாம் வந்து திரண்டு வந்து அவங்களுடைய நிறுவனத்தில் வந்து நகைகளை வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மூலமாக வந்து மிகப்பெரிய வந்து ஒரு விளம்பரம் கிடைக்கும். இப்போ எப்படி அரசு வந்து ஒரு தயாரிப்பை செஞ்சாக்கா எப்படி ஒரு நம்பகத்தன்மை இருக்குதோ அப்படி தான். அதுக்கு தான் உதாரணத்துக்கு அந்த ஆவின் பால் சொல்லுவோம். ஆவின் பால் தான் இன்றைக்கி பெரும்பகுதி வைக்கிறது. காரணம் கேட்டால் அரசு வழங்கக்கூடிய பால் தான் நம்பகத்தன்மை இருக்குது. ஸோ அந்த கன்சியூமர்களுக்கு அந்த நம்பகத்தன்மை எதனால் வருதுன்னா, அரசே வந்து இதை தயாரிச்சிருக்கு. அந்த மாதிரி அரசுக்கே ஒரு தங்க நகைகளை வந்து சப்ளை செய்யும் போது அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வரும் அப்படின்ற அந்த தரத்தின் மீது நம்பிக்கை வரும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த மோதிரம் வந்து எப்போ டெலிவரி ஆகும், அந்த மோதிரத்தை வந்து உருக்கி கரைச்சி அதில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து கலப்பு உலோகங்கள் எவ்வளோ வைக்கப்பட்டிருக்கு, எப்படி 1 பைசா லாபத்தில் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பைசா எப்படி இவங்க கோட் பண்ணாங்க, அது வந்து அரசில் இருக்கிற யாராவது அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ யாராவது இதை லீக் செய்தாங்களா, இப்படியான கேள்விகளும் இருக்குது. அந்த மோதிரத்தை உருக்கி கரைச்சி அதில் இருக்கிற வந்து கலவையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த தங்க மோதிரத்தோட தரம் என்னன்னு தெரியும். ஸோ இது எல்லாமே முடிகிறதுக்கு வெகு சில நாட்களில் முடிஞ்சுன்னு வச்சுக்கணும். ஏன்னா வேகமாக இந்த மோதிரம் வந்து டெண்டர் வந்து முடிவடைஞ்சிருச்சு, வேகமாக வேலை நடக்குது. மோதிரம் வழங்கும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து யார் செய்கிறாங்களோ எதிர்க்கட்சி தரப்பில் கண்டிப்பாக செய்வாங்க. எதிர்க்கட்சி தரப்பு பல பேர் குற்றச்சாட்டு சொன்னாலும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுகு கண்ணில் வந்து வச்சுட்டுருக்குறாங்க. ஏன்னா இந்த திட்டத்தின் மூலமாக விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் வரலாம். அப்படி கிரெடிட் வந்துச்சுன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இப்போ இம்ப்ரூவ் ஆகிற கட்டத்தில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து 3 சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க முதல் கட்டமாக. ஆனால் எதிர்பார்த்தது அல்லது இவங்க சொல்லப்பட்டது 6 சிலிண்டர், 2500 ரூபாய் கிட்டே இன்னும் போகவே இல்லை. ஸோ இனி வரும் காலங்களில் திட்டங்கள் மூலமாக வந்து இந்த அரசு வந்து விழுந்து விடுமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் வந்து எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருக்குது. ஏன்னா இந்த திட்டம் வந்து எப்படி சாத்தியம், 1 பைசா கோட் பண்ணியிருக்கிறாங்களே எப்படின்றது ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி தான் அது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன, அரசுக்கு நாங்கள் வந்து இந்த தங்க நகையை சப்ளை பண்ணோம்னா அதன் மூலமாக மற்ற வாடிக்கையாளர்கிட்ட நற்பெயர் வரும்னு அது கொஞ்சம் நம்ப முடியாமல் இருக்குது. ஏன்னா ஜாய் அலுகாஸ் நிறுவனமும் ஏற்கனவே வந்து ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் தான். அவங்க இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் வந்து சில காலமாக வந்து கடந்த ஒரு 20 ஆண்டு காலம் வந்து அவங்களுடைய நகை கடைக்கு வச்சுருந்தாலும் கூட உலகம் முழுவதும் அவங்களுடைய வியாபாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அரசுக்கு இந்த தங்க மோதிரம் வழங்குறது மூலமாக வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து பிரபலம் அடைவாங்க, அந்த நிறுவனம் பெரிய அளவில் புகழ் பெறுன்றதான் நம்ப முடியாமல் இருக்குது. ஏதோ ஒரு உள்காரணம் இருக்குதா ஒரு சந்தேகம் வரத்தான் செய்தி. ஆனாலும் கூட ஊழல் நடக்காமையே நடந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் முறைகேடுகள் இந்த 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் போது அந்த 2 நிறுவனங்களுடைய பின்புலம் வந்து கேரள மாநிலம், அதை தாண்டி வந்து கேட்டால் மத ரீதியாகவும் பார்க்கப்படுது. இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர், சபாநாயகர், இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேருமே வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களால அந்த சந்தேகம் இன்னும் கொஞ்சம் வலுப்பெறுது. ஆனாலும் ஒரு நிறுவனத்தை வந்து அதனுடைய நிறுவன தலைமையை வந்து ஒரு மொழியையும் சாதியையும் மதத்தையும் மாநிலத்தையும் வந்து வச்சு ஒரு நிறுவனத்தோட தரத்தை வந்து நம்ம நிர்ணயம் செய்ய முடியாது தான்.
அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா முறைகேடு நடந்திருக்கு. ஆனால் அந்த முறைகேடுக்கு முன்னாடியே ஊழல் 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 நடந்துச்சு சொல்கிறதும் கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதுக்காக நான் வந்து இதுக்கு எங்கேயும் நான் முட்டு கொடுக்கல. முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு பைசா கோட் பண்ணதில் தான் இப்போ பிரச்சனையே இருக்குது. அப்போ வந்து இந்த நிறுவனம் சொல்லக்கூடிய காரணத்தையும் நம்ம நம்பும்படியாக இல்லை. அப்போ என்ன தான் நோக்கம்? அப்போ தங்க நகை வந்து அந்த மோதிரம் டெலிவரி ஆனால் தான் அதில் தரம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அந்த தரத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். எதிர்வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல எதிர்க்கட்சிகளுடைய வந்து ஆவல் என்னன்னு கேட்டால் இந்த தாவேக்கா அரசு இந்த திட்டங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அம்பலப்படுத்தணுன்ற அந்த நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே ஜாய் அலுகாஸ் மீதான வந்து ஒரு கோபமும் ஒரு அதிருப்தியும் திமுக தலைமைக்கு இருக்குது. இப்போ கூடுதலாக வந்து விஜய் அவர்களுக்கு பின்புலமாக கடந்த ஆட்சியில் வந்து பல விஷயங்களை அவங்க வந்து இந்த ஜாய் அலுகாஸ் நிறுவனம் செய்து கொடுத்ததா தகவல் இருக்குது. இப்போ கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக வந்து உற்று நோக்குறாங்க. இன்னும் சில எதிர்க்கட்சிகளும் அதை உற்று நோக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு வந்து இந்த திட்டங்களை எப்படி கையாள போகிறாங்கன்றது தான் கேள்வி. இப்போது குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த 6 சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் கொடுத்துட்டாங்க இல்லையா? அந்த 3 சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்க. 3 சிலிண்டர் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொகையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு குடும்பத்துக்கு இந்த 2500 ரூபாய் ஏன் கொடுக்கலன்றதுக்கு ஒரு வரக்கூடிய தகவல் காரணம் மட்டும் நான் சொல்கிறேன். 2500 ரூபாயோட பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சிலிண்டர் விலை 1000 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டா கூட பார்த்திங்கன்னா இங்கே சராசரியாக வந்து இங்கே 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3000 ரூபா போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா செலவு பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு தெரியும் 2500 ரூபா கொடுக்குறதா ஒரு தகவல் இருந்தது. அந்த 2000 ரூபா இப்போ வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. இப்போதைக்கு 250 ரூபா, அதுவும் கூட சிலிண்டர் வடிவத்தில் கிடைக்குது. ஏதோ ஒன்று அவங்க சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் சொன்னாங்க, ஆனால் 3 வழங்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமான்ற வார்த்தையை வந்து விஜய் சொல்லியிருக்காரு. அதை கவனமாக நம்ம பார்க்கணும். முதற்கட்டமாக 3 சிலிண்டர். சரி, இந்த 3 சிலிண்டர் வந்தாலும் வந்து தாய்மார்களுடைய மனசு நிறைவடையும் தான். அடுத்த கட்டமாக வந்து இவங்க அடுத்த திட்டங்கள் என்ன திட்டங்கள், இந்த மோதிரம் எப்படி தரமாக வரப்போதா, எப்படி வரப்போகுதுன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.